ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பப்பி வந்து பால் கொடுத்துட்ருக்கா குழந்தைங்களுக்கு, 2 குழந்தைங்களுக்கு. பப்பி பாருங்கள், அழகாக இருக்குது. 2 குழந்தைங்களும் 2 பேருக்கும் பால் கொடுத்துட்ருக்கா. பப்பி வந்து 3 குட்டி போடுறதுல ஒரு குட்டி மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது எங்கே போச்சுன்னு தெரியல, நாங்களும் விட்டுட்டோம். சரி, நாங்கள் இப்போ 2 குட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள். பால் கொடுத்துட்ருக்கா 2 குட்டிக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பப்பி வந்து எப்போவுமே வந்து பப்பி வந்து பசிச்சா கரெக்டாக என்கிட்ட வந்து ரொம்ப சவுண்டாக கத்துவா. பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாள். நான் கரெக்டாக அவளுக்கு சாப்பாடு வச்சா சாப்பிட்டு அமைதியாக போய் படுத்துப்பா, எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. குழந்தைங்க அழகாக பால் கொடுக்குறா பாருங்கள். 2 குழந்தைங்களுக்கும் மேலேயே படுத்துட்ருக்கா இன்னொரு குட்டி. ரெண்டு பேரும் பால் குடிக்கிறாங்க. குட்டி அழகாக பால் கொடுத்துட்ருக்கா. நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் மனசுக்கு. கடவுள் நம்மக்கிட்ட அமுச்சு விட்றாருனா ஏதோ ஒரு நன்மைக்காக தான். நம்மக்கிட்ட நாய் பூனைலாம் நம்மளை தேடி வருதுன்னா, நம்ம வீட்டை தேடி வருதுன்னா, கடவுள் இவங்கக்கிட்ட அமுச்சா இவங்க நல்லா பராமரிப்பாங்க, பார்ப்பாங்கன்னு தான் கடவுள் நம்மக்கிட்ட அனுப்புகிறாரு. இவங்க நம்ம எந்த ஒரு வகையிலும் இவங்களை துன்புறுத்தக்கூடாது, இவங்களை அன்பாக பார்த்துக்கணும். கரெக்டாக அவங்க சாப்பாடு கொடுத்தா அவங்க பாடு சாப்பிட்டு அவங்க பாடு நம்மளோட சாதுவாக விளையாடுவாங்க. போய் விளையாடிட்டு சாதுவான வாழ்க்கை வாழுங்க. அதுங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. என் சேனலை பாருங்கள். உங்களுக்கு கேட்லாம் வேணுன்னா என்னோடய சேனல் பாருங்கள். ஒருத்தவங்க வராங்க பாருங்கள், கிட்டியோட குட்டி இங்கே வரா. எல்லாம் இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. என்கிட்ட மொத்தம் 14 பூனை இருக்குது. இப்போ கிட்டியோட குட்டிலாம் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா குட்டியும் காமிக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில். பாருங்கள், ஜாக் படுத்துட்ருக்கான். இன்றைக்கி எல்லாருமே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒருத்தர் மட்டும் வெளியே போயிருக்கா, கருப்பு குட்டி மட்டும் வெளியில் போயிருக்கு. ஜாக் தூங்குறான். இந்த பப்பி படுத்துட்ருக்கா. இந்த பாருங்கள், இந்த அம்மா சேருக்கு விளையாடிட்டுருக்காங்க. இந்த நோஞ்சா விளையாடுது. இந்த பக்கம் கிட்டியோட குட்டி படுத்துட்ருக்கு. பப்பி குட்டி, கிட்டியோட குட்டி எல்லாம் தூங்குறாங்க. எல்லாம் நல்லா தூக்கத்தில் இருக்காங்க. கிட்டி தூங்குறா. கை எந்த ஷேப் வச்சு தூங்குறா பாருங்கள். எல்லாம் தூங்குறாங்க. மொத்தம் என்கிட்ட வந்து 14 பேர் இருக்காங்க. இந்த 14 பேரில் ஒருத்தர் மட்டும் வெளில போயிருக்காங்க. என்கிட்ட மொத்தம் 14 பூனை இருக்குது. இங்கே ஒருத்தர் தூங்குறாங்க பாருங்கள். சரி, நல்லா தூங்கிட்டுருக்கான். இவ தான் புஜ்ஜோட கடைசி குட்டி, 2வது போட்ட குட்டியில் கடைசி குட்டி. இவ இன்னும் குட்டி போடல. இவ பேர் ரோசின்னு வச்சுருக்கோம். இந்த அம்மா தான் ரோசி. இவரோட ஃபேஸ் பார்த்தா கிட்டி மாதிரியே இருப்பா. இவ கிட்டி முகமும் இவ முகம் ஒன்றா இருக்கும். கிட்டியோட கலர் எப்படி கீழே வெள்ளையாக இருக்கும், மேலே கோல்டன் கலர் இருக்கும், அதே கலரில் இருப்பா இவ்வளோ.